Hi, welcome to another episode of PR Cricket Chat. Um, first test India Bangladesh review. கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணோம், யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ணோம் கிரவுண்ட்ல இருந்து. பட் இது ஒரு ரிவ்யூ. நிறைய பேர் கேட்டாங்க காம்ப்ரன்சிவ் ரிவ்யூ எப்போ வரும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு. இது காம்ப்ரன்சிவ் ரிவ்யூ ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபென்டாஸ்டிக் கிரிக்கெட் பிச்சுங்க. இது ஒரு ஃபென்டாஸ்டிக் கிரிக்கெட் பிச். ஃபர்ஸ்ட் டே நல்ல பேஸ் பவுன்ஸ் இருந்தது. செகண்ட் டே ஆல்சோ இருந்தது பேஸ் பவுன்ஸ். தேர்ட் டே அப்சல்யூட்லி ஃபிளாட். ஃபோர்த் டே கொஞ்சம் டேர்ன் ஆக ஆரம்பிச்சது பால், பட் அதுக்குள்ள கேம் முடிஞ்சு போச்சு. பட் ஐ திங்க் ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட் பிச். ஹேட்ஸ் ஆஃப் டு த கியூரேட்டர். ஒரு நல்ல கிரிக்கெட் விக்கெட் அண்ட் பேட்ஸ்மேன் ரன் அடிச்சாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தாங்க, ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்தாங்க. இதுக்கு மேல ஒரு கிரிக்கெட் பிச் கேட்டது ஒன்றும் கேட்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் பிச் நீங்க போட்டீங்கன்னா பெஸ்ட் எஃபர்ட்ஸ் வந்து கிரிக்கெட்டர்ஸும் நம்ம பார்க்கலாம். ஷாண்டோ நல்லா விளையாடினாரு ஃபோர்த் டே. அண்ட் அஃப்கோர்ஸ் மஹமூத் ஹசன் நல்லா போட்டாரு ஃபர்ஸ்ட் டே. பும்ரா அந்த செகண்ட் டே, அஸ்வின் அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் டே. ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட்ஸ். நம்ம பிகினிங்ல இருந்து ஆரம்பிப்போம். நான் நினைச்சேன் பங்களாதேஷ் புஷ் ஓவரா இருக்க மாட்டாங்கன்னு. ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ் அவங்க புஷ் ஓவரா இருக்கல. 144க்கு 6 விக்கெட் இந்தியா. அப்போ வந்து பங்களாதேஷ் நினைச்சிருப்பாங்க ஓப்பனர்ஸ், ஓகே நம்ம பேடு கட்டுற நேரம் வந்துடுச்சு அப்படின்னு. ஆனா 144 ஃபார் 6ல இருந்து அஸ்வினும் ஜடேஜாவும் மொமெண்டம் பியூட்டிஃபுல்லா டர்ன் பண்ணாங்க. எஸ்பெஷலி அஸ்வின் நல்லா கவுண்டர் அட்டாக் பண்ணாரு, ஜடேஜா நல்லா சப்போர்ட் பண்ணாரு. த மினிட் 144 ஃபார் 6ல இருந்து 300 பிளஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டாங்க எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டே. அப்பவே எனக்கு தெரிஞ்சு மேட்ச் முடிஞ்சு போச்சு. மொமெண்டம் கம்ப்ளீட்டா இந்தியா பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே லஞ்சுக்குள்ள 3 விக்கெட் போச்சு பங்களாதேஷுக்கு. அண்ட் டி ஆல் அவுட். ஸோ கேம் வர்ச்சுவலி ஓவர். பட் தேர்ட் டே அப்சல்யூட்லி ஃபிளாட் விக்கெட். சுப்மன் கில், ரிஷப் பந்த் ப்ரூவ் பண்ணாங்க தட் இந்த விக்கெட்ல நீங்க ரன் அடிக்கலாம். தி பெஸ்ட் டைம் ஆஃப் த டே டு பேட். டைம் எடுத்தாங்க, செஞ்சுரி அடிச்சாங்க. அண்ட் அஸ்வின் பியூட்டிஃபுல்லா போட்டாரு தேர்ட் டே. பிச்சில் ஒண்ணுமே இல்லை, அந்த வேரியேஷன்ஸ்னால 3 விக்கெட் எடுத்தாரு. ஃபோர்த் டே அஃப்கோர்ஸ் அப் அண்ட் டவுன் கொஞ்சம் பால் போக ஆரம்பிச்சது. அப்பவே நமக்கு தெரியும் இந்த சீக்கிரம் முடிஞ்சிடும். ஜடேஜா, அஸ்வின் முடிச்சிட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி இந்தியன் பவுலர்ஸ் அண்ட் த பேட்ஸ்மேன். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் ஷவுட் அவுட் டு யசஸ்வி ஜெய்ஸ்வால். அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த 144 ஃபார் 6 வரைக்கும் இந்தியா வந்த காரணமே ஜெய்ஸ்வால் ஒரு எண்டை பிடிச்சி வச்சது தான். ஏன்னா அந்த விக்கெட்ல வந்து ஜெய்ஸ்வாலும் சீக்கிரம் போயிருந்தாருன்னா மேபி இந்தியா 160 170 கூட வந்திருக்காது. அப்போ மேபி பங்களாதேஷ் பதிலுக்கு 200 220 அடிச்சிருக்கலாம், சொல்ல முடியாது. ஆர் மேபி அவங்களும் அவுட் ஆயிருக்கலாம். பட் அவங்கள டிஃப்ளேட் பண்ணது அஸ்வின் அண்ட் ஜடேஜானா அது ஸ்டார்ட் பண்ணி விட்டது ஜெய்ஸ்வால் தான். பியூட்டிஃபுல்லா ஆடினாரு ஜெய்ஸ்வால், அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் இந்தியன் கேச்சிங் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸ்லிப் கேச்சிங் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். அண்ட் நான் நிறைய வருஷமா கிரிக்கெட் பார்க்குறேன் இந்தியாவில். ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இவ்வளோ கேச்சஸ் பிஹைண்ட் த விக்கெட் கீப்பருக்கோ ஸ்லிப்ஸ் அண்ட் கலிலையோ நான் இந்தியாவில் பார்த்து ஞாபகமே இல்லை எனக்கு. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நிறைய பாசிட்டிவ்ஸ்க்கு இந்தியாவுக்கு. ரிஷப் பந்த் அவரோட பெஸ்ட் ஃபார்மேட் டெஸ்ட் கிரிக்கெட், அதை நம்ம பேசியிருக்கோம், அதில் டவுட்டே கிடையாது. ஒரு பயங்கரமான ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல ரன் அடிச்சு விக்கெட் கீப்பிங் பண்ணி ஒரு செஞ்சுரி அடிச்சது பெரிய பெரிய விஷயம். நடக்க முடியுமான்னு தெரியல அவருக்கு ஒரு காலகட்டத்தில். அதை வச்சுன்னு இப்போ வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுலாம் ஒரு பெரிய பெரிய விஷயம். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். அவர் என்ன ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். சுப்மன் கில் அவர் ஒரு தேர்ட் இன்னிங்ஸ் பிளேயரா ஹி இஸ் மேக்கிங் எ நேம் ஃபார் ஹிம்செல்ஃப். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிக்கல, உடனே ஐயோ கில் அடிக்கல. போன சீரிஸ் அவர் தாங்க ரன் அடிச்சார். இப்போ ஜெய்ஸ்வாலுக்கு அடுத்த ஹையஸ்ட் ஸ்கோர் ரன் ஸ்கோர் கில் தாங்க. கில்லுக்கு நீங்க டைம் கொடுங்க, டெஃபினட்டா ஒரு பெரிய லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட், அதுல டவுட்டே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கில் அண்ட் பந்துக்கு டெஸ்ட் அண்ட் ஓடிஐஸ் தான் பெஸ்ட் ஃபார்மேட். இவங்க 2 பேரும் T20 ஆடலைன்னா இட் இஸ் பெட்டர் ஃபார் தர் கரியர்னு தோணுது. பட் அது டிஸ்கஷன் ஃபார் another டே. ஸோ எல்லாருமே ரன் அடிச்சாங்க. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ரன் அடிக்கல. KL ராகுல் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தாரு, நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. அவர் பாசிட்டிவ் ஆடினா டிஃபரெண்ட் பிளேயர். ரோஹித் சர்மா, விராட் கோலி பத்தி கவலைப்படுற டைம் இல்ல. ஐ திங்க் ரோஹித் சர்மா டச்ல தான் இருந்தார் ஸ்ரீலங்கா சீரீஸ்ல. ஸோ இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். ஸோ ஒன்றும் கவலைப்படுற வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா இங்கிலாந்து சீரீஸ்ல 2 செஞ்சுரி அடிச்சாரு. விராட் கோலி மறுபக்கம் ரொம்ப ஸ்கிராச்சியா இருந்தாரு. ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் லிட்டரலி இன் 9 months ஆடுறாரு. ஸோ கொஞ்சம் ஸ்கிராச்சியா இருந்தாரு. அஃப்கோர்ஸ் மேபி அவர் துலீப் டிராஃபில ஒரு 70 80 பால்ஸ் ஆடி ஒரு 30 40 அடிச்சிருந்தா கூட கொஞ்சம் டச் வந்திருக்கலாம். பட் அவர் நிறைய ரன் அடிச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் என்ன பண்றாருன்னு. இப்போ டூ early டு வரி அபவுட் விராட் கோலிஸ் ஃபார்ம். நெக்ஸ்ட் டெஸ்ட் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஐ திங்க் நெக்ஸ்ட் டெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா பும்ராவை ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா இந்த லாங் சீரீஸ், இந்த டெஸ்ட் முடிஞ்சது இப்போதான். இதுக்கப்புறம் 9 டெஸ்ட் மேட்சஸ் இருக்கு பிட்வீன் நவ் அண்ட் January 6th. ஸோ பும்ரா அண்ட் சிராஜ் அண்ட் ஷமி வந்தப்புறம் எல்லாருமே எல்லா டெஸ்ட்டும் ஆட போறது இல்லை. அடுத்த டெஸ்ட் ஸ்குவாட் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல. எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் பும்ரா இருக்கு ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு. பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஓவரால் ஃபேண்டாஸ்டிக் டெஸ்ட் மேட்ச். எஸ்பெஷலி இந்த விக்கெட் ரொம்ப நல்லா இருந்தது. கில், ஜெய்ஸ்வால், பந்த், அஸ்வின்,
ஜடேஜா ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மர்ஸ். ஷாண்டோ நல்லா விளையாடினாரு. ஹசன் மஹமூத் ரொம்ப நல்லா bowling போட்டாரு. ஜாயித் கூட நல்லா போட்டாரு. ஆனா, நீங்க இந்தியாவ புஷ் பண்ணலாம். ஆனா, அந்த இதுலேருந்து மலையிலேருந்து தள்ளி விட முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 144 ஃபார் 6லேருந்து நாங்க வந்து ஜெயிக்க முடியும் எங்களாலன்னு. இதுலேருந்து தெரியுது இந்தியால வந்து நீங்க ஒரு சீரிஸ் விடுங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ரொம்ப லக்கி. ரொம்ப ஒரு குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. குவாலிட்டி பேட்ஸ்மேன் இருக்காங்க. பெஸ்ட் இரா ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கோம் இந்தியால. இப்போ அஸ்வின் ஜடேஜாவோட ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் அந்த மாரி பிளேயர்ஸ ரீப்ளேஸ் பண்றது வர்ச்சுவலி இம்பாசிபிள். ஸோ அவங்க ஆடுற வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம் அத. இந்தியாவோட சக்ஸஸ செலிப்ரேட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அனதர் எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சாட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. நம்ம அடுத்த வீடியோ கான்பூர் டெஸ்ட் ப்ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்குள்ள ஸ்குவாட் எல்லாம் ஆப்வியஸ்லி வந்துரும். அத பத்தியும் பேசுவோம். தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.